நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகள் நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை கொண்டியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Seek first God's kingdom and His righteousness, and all these things will be given to you as well. மத்தேயு 6:33. அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Saint Gregory of Nyssa, we only own the present while the hope for the future is uncertain. Each day has enough trouble of its own, so why worry about? Gregory Nyssa நாட்டை சார்ந்தவர் கூறுகின்ற வார்த்தைகள், நிகழ்காலம் மட்டுமே நமக்குரியது, எதிர்காலம் உறுதியற்றது, ஒவ்வொரு நாளும் போதுமான தொந்தரவுகளை கொண்டுள்ளது, பிறகு ஏன் கவலை? இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய தெம்பை கொடுக்கிறார். நாம் எல்லோரும் இப்பொழுது இந்த நாள் துவங்குகின்ற வேளையில, காலை வேளையில தூக்கத்தை விடுத்து எழுந்து தாராள மனதுடன் தியாக மனதுடன் நம்மையே தயாரித்து ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த முயற்சி திருவினையாக்கும். இந்த முயற்சி நமக்கு பல வகையில் ஆசீர்வாதத்தை தருகிறது. The early bird catches more flies என்று சொல்வார்கள். அவை பாருங்கள், காலையிலேயே இந்த பறவைகள் எல்லாம் கூட்டை விட்டு செல்லுகின்றன. பறவைகளுக்கு உணவளிக்கின்ற இறைவன் நமக்கும் உணவளிக்கின்றார், நம்மை காப்பாற்றுகின்றார். அதைத்தான் the providence of God என்று சொல்லுகின்றோம். இறை பராமரிப்பு. இந்த இறை பராமரிப்பு என்பது நமக்கு வேண்டியவைகள் நிச்சயமாக
இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை. Happiness is nowhere. Happiness is now here. கடவுளை நம்புகிறவன் கவலையற்றவன். இரண்டு வகையாக புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள். Happiness is nowhere. எங்கே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லுகின்ற சொல்லிலேயே happiness is now here. மகிழ்ச்சி இங்கே இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது. ஆக இத்தகைய மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் இருத்தல் வேண்டும். மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை, மகிழ்ச்சி இங்கு இப்போது நம்மிடையே உள்ளது. அதை உணர்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆக எத்தகைய சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இத்தகைய ஒரு அடிப்படை கட்டுமானம், தி அஸ்திவாரம் என்று சொல்வார்கள், தி ஃபவுண்டேஷன், இதன் மீது கட்டப்பட்ட விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருத்தல் வேண்டும். இதைத்தான் நான் வலியுறுத்தி வருகின்றேன். தி ஃபெய்த் ஃபார்மேஷன். அந்த ஃபெய்த் ஃபார்மேஷன் என்பதை நாம் கொடுக்கும் பொழுது அது தானாக அது மலர்கிறது. ஒரு வாலிப பையன் லண்டனில் தனக்கு மிக சிறந்த ஒரு நிறுவனத்திலே வேலையும் கிடைத்தது, அதே நிறுவனத்தில் படிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் என்ன சொல்கின்றான்? அவருடைய மறைவுரைகள் என்னை திடப்படுத்துகின்றன. அந்த பையன் பிறப்பிலேயே ஒரு இந்து பையன். அந்த குடும்பம் முழுவதும் இந்து குடும்பமாக இருந்தது. தாய், தந்தை, மகன், மகள். அவர்கள் சேலத்திலிருந்து புலம்பெயர்ந்து நெல்லித்தோப்பங்கிலே வந்து குடியேறினார்கள். பங்கு தந்தையை சந்தித்தார்கள். பழைய பங்கு தந்தையிடமிருந்து கடிதம் வாங்கி வந்தார்கள். இவர்கள் இந்து குடும்பம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று தயார் செய்து வருகின்றார்கள். அவருடைய தந்தை ஒரு இந்த 100 அடி ரோட்டில் ஒரு டீ கடை வச்சிருப்பார். ஒரு நாள் என்னை ஆசீர்வதிக்க அழைத்தார். கடையை மந்திரிக்க வேண்டும். காலையில் 5 மணிக்கு நான் ஆண்டவருடைய பாடல்களை போடுவேன். ஆண்டவருடைய பாடல்களை கேட்கட்டும் வருபவர்கள், என்னுடைய கடைக்கு வருபவர்கள். எத்தனை வாஞ்சை பாருங்கள். இவைகள்தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர், என் பிள்ளைங்களை ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஆகவே இந்து பிள்ளைகள் ஞானசான சர்டிஃபிகேட் இல்லை, அவனுக்கு ஞானசானம் வாங்கலை. அந்த 2 பேரையும் அழைத்து கொண்டு பேட்ரிக் ஸ்கூலில் கொண்டு போய் திரு ரெஜிஸ் அவர்களை சந்தித்து, நேரடியாக சந்தித்து சொல்லி இடம் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கு நன்றியோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த குடும்பம் முழுவதும் அருட்சாதனங்களை பெற்று ஒரு விசுவாசம் உள்ள குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் பாரம்பரியமாக இப்படி தாத்தா பாட்டி எல்லாம் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கக்கூடும். நம்மிடம் இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன, அந்த வாஞ்சை என்ன, அந்த மகிழ்ச்சி, இறைவன் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். the providence of God. அதை விட சிறப்பு என்னவென்றால் இந்த பையனுடைய சித்தி, அது இன்னும் இந்து பிள்ளையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நெல்லித்தோப்பு கோயிலுக்கு வாரம் வாரம் வரும், சனிக்கிழமை தோறும். ஆக நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது அல்ல, என் உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் இருக்கிறதா, இயேசுவை நான் முழுமையாக நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னை வழி நடத்துகிறார் என்னும் பொழுது அங்கு மகிழ்ச்சி, ஒளி வெள்ளம் இருக்கும் என்பது திண்ணம். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. 2 கொரிந்தியர் 12:9. என் அருள் உனக்கு போதும். நான் கொடுக்கின்ற அருளை நீ ஏற்றுக்கொள். எத்தகைய சூழ்நிலையிலும், வறுமையில் இருந்தாலும் சரி, வளமையில் இருந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, பல சமயங்களில் தோல்விகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைக்கற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து மோதும். எதிர்ப்பை தரும், வெறுப்பை தரும், இன்னும் சொல்ல போனால் அச்சுறுத்தல்களை தரக்கூடும். கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு எதிராக என் அருள் உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. வாடுமுகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீடும் நின் கருணை நிறைவே பராபரமே. தாய்மானவர், வாடுமுகம் கண்டு, முகம் வாடி இருக்கிறதா, ஏன் இந்த முகத்தில் இந்த வாட்டம் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். இந்த இறை அன்பு ஆனது மிளிரும் பொழுது, அது வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் சரி,
அல்லது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பயத்தை, உணர்வை வெளிக்காட்டாமல் இருக்கும் பொழுது இப்படி செய்வார்கள். Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hand. அருமையான இந்த பாடல். Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hand. நாளைய தினம் குறித்து எனக்கு புலப்படாதவை பல உள்ளன, ஆனால் நாளை யாருடையது, எனது கரம் பற்றியுள்ளவர் யாரென எனக்கு தெரியும். என்னை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தேவனை நான் அறிவேன் என்ற ஒரு விசுவாச உணர்வுடன் ஜெபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, free me from needless worries and help me to put my trust in you. May my first and only concern be your glory and your kingdom of peace and righteousness. Help me to live each day and moment with trust and gratitude for your providential care for me. இன்பமே அன்பே எம் இறைவா, நன்றி. இந்த உலகுக்காகவும் இதன் அழகுக்காகவும் கண்காணிப்பாளராகவும் இதன் பாதுகாவலராகவும் அன்புடன் எம்மை உயர்த்தினீரே, அதற்கும் நன்றி. படைப்புகளின் அருமை புரியவும் போற்றவும் பழக்கிவிடும் எம் நெஞ்சினையும் கண்களையும். எம் கண்களை திறந்துவிடும் அப்பா, எனக்காக மட்டும் அவை படைக்கப்படவில்லை, எல்லோருக்காகவும் தான் என்பதை நினைவூட்டும். பகிர்தலின் வழியாக அன்பும் நம்பிக்கையும் பரிவும் சமத்துவமும் செழிப்பும் பாரில் பூத்து குலுங்கட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.